வணக்கம் அன்பு உறவுகளுக்கு. இன்று ஒரு தகவல். தினசரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள், ஒரு சில நிமிடங்கள் உங்களுக்கு பேசும் பொழுது எனக்கு அதில் ரொம்ப ஒரு திருப்தி, ஒரு மகிழ்ச்சிகள் இருக்கிறது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா, என்னுடைய இந்த பேச்சை நீங்கள் கேட்குறீங்கன்னா எனக்கு அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாகவே இருக்குது. சரி, பரவாயில்ல. இன்று ஒரு தகவல். இந்த தகவல் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமம் அப்படின்னா ரோகிணி நட்சத்திரத்தில் உள்ளவர்கள் எல்லாருமே என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் அமைதியாக இருந்தால் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எல்லோரும் முருகன் கோயில் போயிட்டு வாங்க. இன்றைக்கி தேய்பிறை சஷ்டி விரதம். முருகனுக்கு போய் தொழில் செய்யக்கூடிய எல்லாருமே முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. எல்லோருமே போகலாம். இந்துக்களாக இருந்தால் முருகன் கோயிலில் போய் சாமியை கும்பிட்டு வாங்க. சரிதானா? ஓகே. இந்த நேரத்தில் இன்றைக்கி 8/4/2026 பங்குனி மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை. இன்னைக்கு ஒரு தகவல் நான் என்ன சொல்லலாம்னு இருக்கேன்னா, இந்து மக்களுக்கு மட்டும் ஒரு விஷயங்களை நான் சொல்கிறேன். இந்து, கிறிஸ்தவர்கள், முஸ்லீம் நம்ம எல்லோருமே பார்த்திங்கன்னா அருகில் உள்ள உறவுகளிடம் ஜாதி மதம் நம்ம இல்லாமல் மாமன் மச்சான் உறவுகள் என்று தான் நம்ம பழகுறோம். அண்ணன் தம்பியாக பழகுறோம். சம்பந்தமும் பண்ணுறோம். பிடித்திருந்தால் திருமணமும் செய்து கொள்கிறோம். இன்றைய காலகட்டங்களில் இன்றைய சூழ்நிலைகள் இல்லை. இன்றைக்கி நான் திருமண தகவல் நிலையம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அப்படின்னா நிறைய நண்பர்கள் எனக்கு புலங்கர ஜாதியாக இருந்தால் போதும்னு சொல்லுவாங்க. இந்த வன்னியர் சமுதாயத்தில் இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு சில சமுதாயத்தில் புலங்கர ஜாதி வேணும் அப்படின்னு மட்டும் கேட்பாங்க. அதாவது அது நானும் ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், என்னடா இப்படி கேட்குறாங்களே அப்படின்னு. அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா சமுதாயத்திலேயுமே திருமணங்கள் செய்து கொள்கிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ஒரு சில நபர்கள் இந்த எஸ்சி கேட்டகரியில் உள்ளவர்களை விரும்பி முடிக்கிறாங்க. அவங்க யார் அப்படிங்கிறாங்க, பஞ்சாயத்தில் தலைவராக நிற்கணும்னாலும் அது தேவைப்படுது. அரசியல் எம்எல்ஏ நிற்கணும், எம்பியாக நிற்கணும், எதுக்காக இருந்தாலும் தேவைப்படுது. அப்போ என்கிட்ட ஒரு சில நபர்கள் கேட்பாங்க. அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிந்த நபரும் இருக்காரு, முடிக்காத நபரும் இருக்கிறாங்க. இப்போ எனக்கு நான் இங்கே வேறு சமுதாயமாக இருக்கிறேன், எனக்கு எஸ்சி சமுதாயத்தில் ஏதாவது ஒன்று முடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்கிறார்கள். நான் அதை ஓப்பனாக கேட்க முடியாது. நீங்கள் என்னிடம் பதிய வரும்பொழுதே எனக்கு ஜாதி மதம் தடையில்லை என்று சொல்லும் பொழுது அதை மட்டும் நான் நோட் பண்ணி வச்சுட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா இதை ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி மறுமணங்கள் நிறையா மறுமணங்கள் தான். அதிலும் இன்றெல்லாம் ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா 60 வயதுக்கு மேலே பென்ஷன் வாங்கக்கூடிய ஒரு அம்மாவே என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. ஒரு அம்மாவில் பல பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் துணை தேவை. அப்போ நான் அவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்க ஒரு பென்ஷன் 40,000 50,000 வாங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நான் செய்ய வேண்டியது. அப்போது இன்று ஒருத்தர் கேட்குறாரு, நான் 45,000 பென்ஷன் வாங்குகிறேன், என்னை விட கூடுதல் பென்ஷன் வாங்குகிற பெண் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இது எந்த வகையில் நான் சொல்கிறது? அதனால் உறவுகளே, ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் மனசில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியலை, முழுமையாக சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் 40,000 50,000 பென்ஷன் வாங்கிறீங்க, துணை இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்களோட அதிகமான இது வேணும்னு கேட்குறீங்க. அப்போ அவங்க யோசிக்கிறாங்க. சரிங்களா? அதனால் இது ஒரு பக்கம் இருக்கிறது. அதனால் கொஞ்சம் கரெக்டாக பேசினா நல்லாயிருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்து, நீங்கள் என்னிடம் பேசுவது எல்லாத்தையும் நான் வீடியோவை போட மாட்டேன். ஏன்னா ஒரு சில விஷயங்களை அவங்களுக்கு இந்த வீடியோ, நீங்கள் பேசுகிற வீடியோ நான் அப்படியே போடுறேன்ல. ஏன் போடுறேன்? உங்களுக்கு நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி. அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோ நான் போட மாட்டேன். ஒரு நாளைக்கு 150 பேர் 200 பேருக்கு நான் பேசுகிறேன். அவ்வளவும் நான் போட முடியாது. சரிண்ணா? அதனால் எல்லோருகிட்டையும் பேசுகிறத நான் போட மாட்டேன். ஒரு சில இதை மட்டும், முக்கியமான இதை மட்டும் போடுறேன். அதனால் நீங்கள் தைரியமாக என்கிட்ட பேசலாம். சரிங்களா? இன்னொரு விஷயம், நீங்கள் பேசும் பொழுது
உங்களுடைய வீடியோ எதுவும் வெளியே வர வேண்டாம் அப்படிங்கிற சொல்லியே பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, ரைட்டு. அப்புறம் இது வந்து ஒருத்தர் நேற்று ஒரு சில பேர் என்கிட்ட கேட்கும் பொழுது அரசியல் நிலவரங்களை கேட்குறீங்க. நான் அரசியல்வாதி கிடையாது, நான் ஓன்லி உழைப்பு மட்டும்தான், திருமண தகவல் நிலையம் மட்டும் பார்க்குறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா வயதான முதியோர்களுக்கு ஒரு ஆதரவற்ற இல்லம், அனாதைன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுனால ஆதரவற்ற ஒரு இல்லம் வைக்கலாம்னு இருக்கேன். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல். அதில் வந்து நிறைய பேர் வந்து மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டு வாங்கிட்டு தான் நடத்துகிறாங்க. நான் பணமே வாங்காமல் நடத்தலாம்னு நினைக்கிறேன். இலவசமாக ஆண் பெண் சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை ஆதரவு அற்றவர்களுக்கு வந்து நான் இலவசமாக செய்வதற்கு இறைவன் எனக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுப்பார். ஒரு சில மாதங்களில் இந்த வருஷத்துலேயே நான் செய்யணும்னு நினைக்கிறேன். அதுக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. நான் யாரையும் டொனேஷன் அது கேட்க போது கிடையாது. எனக்கு ஓரளவுக்கு ஒரு அமௌண்ட் இருக்குது, அதை வச்சு நான் செய்யலாம்னு இருக்கிறேன். அந்த அரசியல் நிலவரங்களை பற்றி கேட்கும் பொழுது இன்றைக்கி எந்த அரசியல்வாதிகள் வந்தாலும் எந்த கட்சிக்கும் பேச போகிறது கிடையாது. பொதுவாக சொல்கிறேன், மக்கள் இன்றைக்கி புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா, நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எல்லோரும் நம்ம இலவசம் தர்றாங்க. இலவசம் அப்படின்னா என்ன? அவங்க அப்பா அம்மா வீட்டில் இருந்தால் கொடுக்குறாரு, அவர் உழைச்சதையாக கொடுக்குறாரு? இல்லை. இப்போ நான் உங்களுக்கு இலவசம் நினைக்காத சொல்கிறேன்னா, இவ்வளவுலாம் பேசுகிறேன், ஆனாலும் நான் என்ன சொல்லேன், மினிமம் 2000, 5000, 10,000, 20,000 வாங்கிட்டு தான் நானே இந்த வேலையை பார்க்கேன். நான் இலவசம் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லை. அப்போ அரசியல்வாதிகள் வந்து இலவசம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டீங்களே, இலவசம் யாருடைய இதை கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். யாராவது ஒருத்தர் வந்து, ஐயா எனக்கு நீங்கள் வாக்களித்தீங்கன்னா நான் எந்த இலவசமும் தரமாட்டேன், ஆனால் குடும்பத்தில் ஒருத்தருக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு தருவேன், விலைவாசியை கட்டுக்குள்ளே கொண்டு வருவேன், சரிண்ணா? முதல்ல வந்து அடுத்தபடியாக வந்து ஒரு கல்வியை வந்து இலவசமாக கொடுக்கலாம். தரமான கல்வி, இலவசமே வேண்டாம், தரமான கல்வியும் தரமான மருத்துவமும் தர்றேன். முதல்ல உயிர் சம்பந்தப்பட்டது, அறிவை வளர்க்கக்கூடியது படிப்பு, அடுத்து நம்ம உண்ணுவதற்கு உணவு, விவசாயிங்களுக்கு நான் முன்னுரிமை கொடுப்பேன், விவசாயிங்களுக்கு நல்லது செய்வேன், விவசாயத்துக்கு நான் வந்து என்ன உதவிகள் பண்ணணும்னு மக்கள் நினைக்கிறாங்களோ அதை நான் செய்வேன். இது மட்டும் பண்ணால் போதும். ஒன்று விவசாயம், மருத்துவம், கல்வி, வேலைவாய்ப்பு, சரிதானா? என்ன அடுத்து வந்து சாலை வசதிகள், தரமான சாலை வசதிகள். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மக்கள் வந்து இலவசம் என்பது வேண்டாம், ஒரு இலவசம் நீங்கள் தர வேண்டாம். அப்படி இலவசம் நீங்கள் ஒன்று தருவதாக இருந்தால் கோயிலில் மதிய ஒரு நேர அன்னதானம் மட்டும் போதுமானது. கோவிலில் அன்னதானம் மட்டும் கொடுங்கள். மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் எந்த கோயிலையும் உண்டியலில் காசு போடாதீர்கள். நீங்கள் அப்படி காசு போட நினச்சிங்கன்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதோ பயிர்கள், சுண்டலோ பயிரோ ஏதோ எந்த தெய்வத்துக்கு என்ன பிடிக்குமோ அதை அவிச்சு கொண்டு போய் அந்த கோயிலில் வச்சு வரக்கூடிய மக்களுக்கு கொடுங்க. சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஐயருக்கு தட்டில் ஒரு 10 ரூபாயை கொடுக்கலாம். உண்டியலில் போட வேண்டாம். ஏன் சார் உண்டியலில் போட வேண்டாம்? உண்டியலில் போடக்கூடிய காசை பூரா தான் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு கோயிலை பராமரிக்க மாட்டேங்குது. அவங்க கோடி கோடியாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எத்தனை கோயிலில் இன்றைக்கி விளக்கு இல்லாமல் இருக்குது சொல்லுங்கள். அதனால் இந்து மக்களின் ஓட்டு வேண்டாம்னு சொல்லிக்கிறாங்க, இந்துக்களே வேண்டான்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு தான் நாம் ஓட்டை போடுறோம். அடுத்து ஒரே ஒரு விஷயம், ஓட்டு போடும்போது உங்களுக்கு எவ்வளோ ரூபா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 300, 200, 500. நான் இதுவரையில் யார்ட்டையும் காசு வாங்கினது கிடையாது. இந்த தடவை வந்து பஞ்சாயத்தில் வந்து எவ்வளோ இருக்குன்னா 500 ரூபா ஒவ்வொரு ஓட்டும் கொடுத்தாங்க. நான் இப்போ வெளியூரில் இருக்கிறேன், என் பையன்கிட்ட கொண்டாந்து 2000 ரூபா கொடுக்குறாங்க. ஒரே ஒரு வார்த்தை, அந்த பணத்தை கொடுத்து விட்டு நான் வேண்டாதாளா உனக்கு, நான் என் ஓட்டு உனக்கு தான். நாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, கை நீட்டி காசு வாங்கிட்டோம்னா அவங்களுக்கு நாம் வந்து அடிமை. என்ன அடிமை? நாளைக்கு வந்து நம்ம வந்து ஒரு உதவின்னு கேட்கும்பொழுது அவங்க செஞ்சு கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணுவாங்க? அதுக்கு சேர்த்து நம்ம அமௌண்ட்டு கொடுக்கணும். அதனால் தயவு செய்து
சரி இன்னும் எதுக்கு தான் ஓட்டு போடலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். யாருக்கு வேணாலும் போடுங்க, நீங்கள் யோசிச்சு போடுங்க. ஒவ்வொருத்தரும் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேசுகிறாங்க. நம்ம இப்போ ஏதாவது சொன்னோன்னா என்ன, இன்றைக்கி வேறு ஒன்றும் இல்லை, அம்மா சின்னம்மா இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து தென்னைமரம் சின்னத்தில் நிற்கிறாங்க, அதனால் அவங்க ஒரு பெண் லேடியாக இருக்கிறாங்க, ஜெயலலிதாவுக்கு இவ்வளோ நாளாக இருந்தாங்க, அவங்கள போடுங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னோம்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன அம்மா கட்சியா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்க யாரையும் புண்படுத்துகிற மாதிரி பேசலை. இப்போ நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு சின்ன